உங்க லைஃப் ஸ்டைல ஹெல்த்தியா சேஞ்ச் பண்றதுக்கு நான் சில சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ சொல்லிக் குடுக்குறேன். அத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, உங்க லைஃப் ஈஸியாவே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலா மாறிடும். அதுல ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்டின்னா, நல்லா தூங்குறது. ஒரு 6 to 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6ன்னு நான் ரொம்ப கம்மியா தாங்க சொன்னேன். ஆக்சுவலா 7 to 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் நம்ம பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ நோ வி ஆர் ரன்னிங் பிஹைண்ட் அ வெரி பிஸி ஷெட்யூல். நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். பட் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின நம்ம பாடிக்கு குடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 7 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப்ப டார்கெட் பண்ணுங்க. உங்களோட ஸ்லீப் சைக்கிள் நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னாவே, உங்களோட வெயிட் மேனேஜ்மென்ட்டா இருந்தாலும் சரி, உங்க வெயிட் லாஸ் கோல்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எப்படி ஓடிட்டே இருக்கமோ, நம்ம பாடி அதே மாரி ஓடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குமே ரெஸ்ட் வேணும். ஸோ தட் நாளைக்கு நீங்க எழுந்து ஓடுறதுக்கு உங்க பாடி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கிவ் இட் ப்ராப்பர் ரெஸ்ட் ஆஃப் 7 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப். நெக்ஸ்ட் நெறைய தண்ணி குடிக்கிறது. நெறைய என்ன ஸ்ருதி எவ்ளோ வாட்டர் நீங்க குடிக்கணும்னு சொல்றீங்க அப்டின்னா, அட்லீஸ்ட் ஒரு 8 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ 8 கிளாஸஸ் நீங்க குடிச்சாலே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லிட்டர்ஸ் நீங்க டார்கெட் ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவீங்க. பட் அது ஒரு பேசிக் ரிக்வயர்மென்ட். பட் நீங்க எக்ஸசிவா வொர்க் பண்றீங்க இல்லன்னா நெறைய வொர்க் அவுட்ஸ் பண்றீங்க அப்படின்றப்போ, உங்களோட ஃப்ளூயிட் ரிக்வயர்மென்ட்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாரி நெறைய வெயில்ல நம்ம போறோம் அப்படின்றா கூட எக்ஸசிவ் ஸ்வெட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால கூட நம்ம ஃப்ளூயிட் ரிக்வயர்மென்ட்ஸ் அதிகமாகும். ஸோ டார்கெட் டூ அட்லீஸ்ட் 2 to 2.5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்ரி சிங்கிள் டே. ஓகே நேத்து நான் குடிச்சுட்டேன். இன்னைக்கு நம்ம குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே யோசிக்காதீங்க. எவ்ரி டே 2.5 லிட்டர்ஸ் to 3 liters is much important to your body. நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ். ஓகே நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போறேன், வொர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே எனக்கு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி குடுத்துருது அப்படின்னா, நோ. தட் இஸ் நாட் அட் ஆல் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. ஏதாச்சும் ஒரு கார்டியோவோ, இல்லைனா ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்கோ, யோகாவோ, ஏதாச்சும் ஒரு எக்ஸர்சைஸ் உங்க பாடிக்கு நீங்க கண்டிப்பா குடுக்கணும். ஸோ தட் இட் வில் இம்ப்ரூவ் த ஃப்ளெக்சிபிலிட்டி. அதுக்கப்புறமா உங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி நம்ம கார்டியோ பண்றோம், இல்ல யோகா பண்றோன்றப்போ, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம ரொம்பவே ப்ராப்பரா வொர்க் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். லாஸ்ட் பட் நாட் லெஸ்ட், ஈட்டிங் ஹெல்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்னோட நிறைய வீடியோஸ்லையும் சரி, என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் சரி, என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லையும் சரி, நான் சொல்றது ஒண்ணே ஒன்று தான். பேலன்ஸ்ட் நியூட்ரிஷன் இஸ் த கீ. ஸோ நம்ம சின்னதுல இருந்தே நம்ம பேலன்ஸ்டா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, யோர் ஏஜிங் வில் லோ. ஸோ நம்ம ஏஜ் ஆகுறது கம்மி ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ பேலன்ஸ் நியூட்ரிஷன்னா என்னன்னா, ஈட்டிங் நாட் ஃபேன்சி ஃபுட் இஸ் நாட் பேலன்ஸ் நியூட்ரிஷன். நம்ம ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கணும், ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் எடுக்கணும், ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் குட் ஃபேட்ஸ் எடுக்கணும், ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன் தட் இஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், அண்ட் ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸும் எடுக்கணும். ஸோ இந்த எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களோட பிளேட் பேலன்ஸ் நியூட்ரிஷன்னு அர்த்தம். ஸோ மேக் ஷூர் இந்த ஒரு 4 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களை விட ஹெல்த்தியா யாருமே இருக்க முடியாது. இனிமேல் நீங்க இந்த 4 டிப்ஸ ஃபாலோ பண்ணிட்டு, உங்க லைஃப் ஸ்டைல நீங்க ஹெல்த்தியா மாத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்.